ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்றத்தின் 5 ஆண்டு தவணை காலம் முடியும் வரை தாம் தொடர்ந்து பதவியில் இருக்கப் போவதாக அம்மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறினார். முதலீடு அனைத்துலக தொழில்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ தங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் அடிலான் கட்சியில் சேரப்போவதால் செய்திகள் பரவி வரும் வேளையில் அவர் இவ்வாறு கூறினார். கடந்த 2-3 நாட்களாக பல்வேறு ஆருடங்கள் கூறப்பட்டு வருகின்றன. ஸ்லாங்கூர் தங்கு சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷா தமக்கு வழங்கிய ஆலோசனையைப் போல் தாம் இதனை மாநில மக்களுக்கு ஆலோசனையாக கூறுவதாக அவர் சொன்னார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் ஒற்றுமை அரசாங்கம் நீடித்திருப்பதற்கும் அம்மாநிலத்தில் பொருளாதாரம் நிலையாக இருப்பதற்கும் தொடர்ந்து 5 ஆண்டு தவணை காலம் முடியும் வரை தாமே மாநில மந்திரி பசாராக இருந்து வரப்போவதாகவும் அவர் சொன்னார். அம்னோ உச்சமன்ற உறுப்பினரும் கோத்தா ராஜா தொகுதியின் டிவிஷன் தலைவருமான ஜஃப்ருல் அசீஸ் அம்னோவிலிருந்து வெளியேறி அடிலான் கட்சியில் சேரவுள்ளார் எனவும் தகவல் வெளியாகி இருந்தது. எனினும் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி வரை தாங்கள் ஜஃப்ருல் அசீஸிடமிருந்து எந்தவொரு விண்ணப்பத்தையும் பெறவில்லை என அடிலான் கட்சியின் தலைமைச் செயலாளர் ஃபவுசியா சாலே அண்மையில் கூறியிருந்தார். அதேபோல் அம்னோவிலிருந்து வெளியேறி அடிலான் கட்சியில் சேரப்போவதாக தாம் அவரிடமிருந்து எந்தவொரு விண்ணப்பத்தையும் பெறவில்லை என அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அமர் ஜைட் அமிடி கூறியிருந்தார். அடிலான் கட்சியில் சேரவிருக்கும் ஜஃப்ருல் அசீஸ் பின்னர் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரிக்கு பதிலாக அவர் மாநில மந்திரி பசார் பதவியையும் ஏற்கலாம் என ஸ்வாரா டிவி செய்தி வெளியிட்டிருந்தது. அதேவேளையில் மாநில மந்திரி பசார் பதவியை ஏற்கும் அளவுக்கு ஜஃப்ருல் அசீஸ் மாநில சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வகிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் அவர் மாநில மந்திரி பசார் பதவியை ஏற்கும் வகையில் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறும் எனவும் அதில் ஜஃப்ருல் அசீஸ் போட்டியிடுவார் எனவும் நம்பப்படுகிறது. ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்றத்தின் 5 ஆண்டு தவணை காலம் வரும் 2028ஆம் ஆண்டு முடிவடைகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.